மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த 8வது ஊதியக்குழு விஷயம் இப்போ வேகமெடுத்து இருக்கிறது. அதிலும் குறிப்பா ஒரு கேள்வி எல்லாருக்கும். அகவிலைப்படி 25 விழுக்காடு தாண்டினாலே அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்கப்படுமா? அப்படி சேர்ந்தா சம்பளம் அடியோடு மாறுமா? டேக் ஹோம் சேலரி ரொம்ப அதிகமா உயருமா? இப்போ அதை முழுசா புரிஞ்சுக்கலாம். இப்போ நிலைமை என்னன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி சுமார் 60 விழுக்காடு இருக்கிறது. இதுவரைக்கும் நடைமுறை என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டிஏ போனதும் அதை பேசிக் பேயுடன் மெர்ஜ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு என்சி ஜேசிஎம் ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. டிஏ 25 விழுக்காடு தாண்டினாலே அதை பேசிக் பேயுடன் சேர்க்கணும்னு வலியுறுத்தி இருக்காங்க. ஏன் இந்த கோரிக்கை? காரணம், அரசு காட்டுற புள்ளி விவரங்களை விட சந்தை விலையேற்றம் ரொம்ப அதிகமா இருக்கிறது. 12 மாத சராசரி அடிப்படைகள் கணக்கிடுகிற விலைவாசி முறையை மாற்றி 6 மாத சராசரி அடிப்படைகள் கணக்கிடணும்னு சொல்றாங்க. அதாவது விலையேற்றம் வேகமா நடக்குது, அதுக்கேற்ற மாதிரி சம்பள திருத்தமும் வேகமா வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ முக்கியமான விஷயம், டிஏ பேசிக்கு மெர்ஜ் ஆனா என்ன ஆகும்? இதுதான் பெரிய கேம் சேஞ்சர். ஏன்னா பேசிக் பே தான் எல்லா அலவன்ஸுக்கும் அடிப்படை. பேசிக் உயர்ந்தா HRA உயரும், கிராஜுவிட்டி உயரும், பென்ஷன் உயரும். அதாவது ஓய்வூதியதாரர்களுக்கும் நேரடி லாபம். ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். ஒருவருக்கு பேசிக் பே 40,000 ரூபாயா இருக்குது. டிஏ 60 விழுக்காடு அப்படின்னா 24,000 ரூபாய். இப்போ இந்த 24,000 ரூபாய் பேசிக்கு மெர்ஜ் ஆனா புதிய பேசிக் 64,000 ரூபாயா மாறும். இப்போ HRA 27 விழுக்காடு என்றாலும் அது 64,000க்கு கணக்காகும். அதாவது அலவன்ஸ்களும் எகுரும். இதனால் டேக் ஹோம் சேலரி கணிசமா உயரும். அடுத்த முக்கிய கோரிக்கை HRA உயர்வு. HRA உயர்வு இப்போ நகரங்கள் XYZ வகைப்படி பிரிச்சிருக்காங்க. ஊழியர் சங்கம் சொல்றது என்னன்னா, எக்ஸ் கேட்டகரி சிட்டிகள்ல HRA 40 விழுக்காடாக உயரணும். ஒய் கேட்டகரிக்கு 35 விழுக்காடு, இசட் கேட்டகரிக்கு 30 விழுக்காடு. முக்கியமா ஓய்வூதியதாரர்களுக்கும் HRA தரணும்னு புதிய கோரிக்கையும் இருக்குது. இது ஒப்புக்கொள்ளப்பட்டா ஓய்வூதியர்களுக்கு பெரிய ரிலீஃப். மூன்றாவது, அலவன்ஸ் 3 மடங்கு உயர்வு. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ், நர்ஸ் அலவன்ஸ் எல்லாத்தையும் உயர்த்தணும்னு கேட்டிருக்காங்க. வாழ்க்கை செலவு பல மடங்கு உயர்ந்திருக்கு. ஆனா அலவன்ஸிலும் பெரிய மாற்றம் தேவைன்னு வலியுறுத்துறாங்க. இத டிஏவுக்கு லிங்க் பண்ணணும். அப்போதான் ஃபியூச்சர்ல தானா உயரும். அடுத்து ரிஸ்க் ஹார்ட்ஷிப் அலவன்ஸ். ரயில்வே, பாதுகாப்புத்துறை, சுகாதாரம், தீயணைப்புத்துறை போன்ற அபாயகரமான பணிகளில் இருப்பவர்களுக்கு குறைந்தபட்சம் மாதம் 10,000 ரூபாய் ரிஸ்க் அலவன்ஸ் கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது அந்த துறையில வேலை செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். கல்வி உதவித்தொகை விஷயம் முக்கியம். சைல்டு எஜுகேஷன் அலவன்ஸ் ஒரு குழந்தைக்கு மாதம் 10,000 ரூபாயாக உயரணும். ஹாஸ்டல் சப்சிடி 35,000 ரூபாயாக இருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் மற்றும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வரை இந்த பெனிஃபிட் நீடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மிடில் கிளாஸ் அரசு ஊழியர்களுக்கு பெரிய உதவி. அதோட அஃபிஷியல் டிராவலுக்கு எல்லாம் ஃப்ளைட்ல செல்ல அனுமதி தரணும்னு கோரிக்கை. ஓவர் டைம் வேலை செய்யறவங்களுக்கு சிங்கிள் ரேட்ல ஓவர் டைம் பே, அதாவது பேசிக் பிளஸ் டிஏ சேர்த்து கணக்கிடணும். நைட் டியூட்டி அலவன்ஸுக்கு இருக்கிற கேப் நீக்கணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ கேள்வி, இது எப்போ அமலுக்கு வரும்? 8வது ஊதிய குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கு. ஊழியர்கள் சங்கங்களின் கோரிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. பே கமிஷன் இதை ஆய்வு செய்து தனது அறிக்கையை அரசுக்கு தரும். அதன் பிறகுதான் அரசு இறுதி முடிவை எடுக்கும். அதுவரை கோரிக்கைகள் மட்டுமே. ஆனா உண்மையா சொல்லணும்னா, இந்த கோரிக்கைகள் ஏற்கப்பட்டா மத்திய அரசு ஊழியர்களின் டேக் ஹோம் சேலரி நல்ல அளவுக்கு உயரும். பென்ஷனர்ஸ்க்கும் பெரிய லாபம். HRA, கிராஜுவிட்டி, அலவன்ஸ் எல்லாம் ஜம்ப் ஆகும். இப்போ உங்களிடம் கேள்வி, டிஏ 25 விழுக்காடை தாண்டினாலே மெர்ஜ் பண்ணணும்னு சொல்வது சரியான கோரிக்கையா? 3 மடங்கு அலவன்ஸ் உயர்வு ரியலிஸ்டிக்கா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.